எப்போ மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்துறான், லூக்கா 1:28. அவர் இருந்த இடம் வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்றார். உன்னுக்குடனே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்றான். ஏன்? தேவதூதன் பரலோக பாஷை இது வாழ்கன்றது. வாழ்க வாழ்த்துறாரு. நீங்கள் வாழத்தான் வேணும். நம்ம அரசியல் கட்சி வாழ்க்கை இல்லை இது. வாழ்க வாழ்கன்றது, அப்புறம் அடுத்த கட்சியில் போய் வாழ்க வாழ்கன்றது இல்லை, வானா ஒழிகின்றது, அதெல்லாம் இல்லை. இது மனந்தார வாழ்த்துறோம். வாழ்த்தி அனுப்புங்கள் உங்கள் பிள்ளைகளை, போய் வாழுங்கள் நீங்கள் என்று வாழ்த்தி அனுப்புகிறேன், போய் வாருங்கள் என்று வாழ்த்தி அனுப்புகிறேன். தைரியமாகறா, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா, எல்லாம் பார்த்துக்கலாம், பயப்படாத, தனியாக போயிட்டு வா. பழகணும் இல்லையா? குமாரன் அப்படி தான் அனுப்பிச்சி வச்சார் பிதாவாக்கி தேவன், சிலுவைக்கென்று அனுப்பி வைத்தார். எந்த தகப்பனுக்காவது அந்த மாதிரி தெரிஞ்சு அனுப்புவோமா? போய் இவ்வளோ அசிங்கப்பட வேண்டும் என்று தெரிந்து அனுப்பினார். பிதாவாகிய தேவன் குமாரனை உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். வேறு மாதிரி கூட அந்த மரணம் இருந்திருக்கலாம், என்னுடைய அபிப்பிராயம் சொல்கிறேன். ஆனால் அது இல்லை, தேவ சித்தம் அது இல்லை. நம்ம தான் சொல்கிறேன் இல்லையா, தூங்குறப்பே போயிடணும், என்ன யாருக்கும் எதுவும் தொல்லை கொடுக்கூடாது. மரணம் கூட நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோம். ஆனால் ஒன்று வந்து ஜெபிச்சு கொள்ளுங்க, பெட் ரிட்டர்ன் ஆகக்கூடாது, மூத்தத்தோடு நான் படக்கூடாது, என்னை எல்லோரும் சீன்னு சொல்லுவாங்க. இது சொல்ல என்னாச்சு, ஒரு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ரொம்ப வருஷம் காத்த சொல்கிறேன் நான். ஐயோ அது கேள்விப்பட்டோன்னு ஓடுறேன் நான். ஐயோ இந்த அம்மா இப்படி சொன்னாங்களே, அதே மாதிரி ஆயிட்டாங்களே. போனால் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. எப்படியாப்பட்ட வியாதிஸ்தர் வந்துடுவாங்க, ஸ்ட்ரெச்சர் வச்சுருவாங்க, வந்தாங்க, ஸ்ட்ரெச்சர் வச்சுட்டு வந்துடுவாங்க, வீல் சேரில் வந்துடுவாங்க, எப்படியா உருட்டி கிட்டியாக தவிர்த்து கூட ஃபேரஸ் பேப்பர்லாம் வந்திருக்காங்க. பாஸ்டர் வந்திருக்கிறாருன்னா அந்த அன்பு சொல்கிறேன். குணமாவதெல்லாம் செகண்டரி. பாஸ்டர் பார்க்கணும், அவர் பார்க்கணும், பேசணும், அந்த ஒரு லவ்வில் வருவாங்க. இது கடைசி வரைக்கும் வரல. இதெல்லாம் மறக்கவே முடியாத மெமரிஸ் எனக்கு. நான் அந்த வீட்டில் இருக்க பசங்க என்ன கேட்டேன், ஏன்டா அம்மா வரல, ஏன்டா கோவமாக இருக்காங்களா? இல்லை, அந்த அம்மா ஃபோனில் வண்டியாவது பேசுகிறேன்டா கொடுறா. நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி எடுத்தோன்னே சொல்லுது, ப்ரைஸ்லாம் சொல்ல, என்னை நல்ல நிலையில் பார்த்து நீங்கள் இப்போது என்னை இப்படி பார்த்தால் என் மனம் வேகுகிறது, என் மனம் கொல்லலை. நான் என்ன ஹிந்தி பட டேரக்டராக, நான் ஹீரோ எனக்கு செலக்ட் பண்ண வந்திருக்கிறேன். கேள்வி எனக்கு கோவம் வந்து, அட கேள்வியே, உனக்கு எவ்வளோ அகம்பாவம் ஆனவும். நான் சினிமா ஹீரோயின் சூஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன். அப்போ அந்த அம்மா தலைமுடியெல்லாம் நிறைய இருந்துச்சான், இப்போ எல்லாம் ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சான். இப்போ எனக்கு நான் தலைமுடியெல்லாம் நானே ஹீரோ மாதிரியாக வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கான்னு யார்கிட்ட என்ன பேசுக்கணும்னு தெரியும். இல்லை அது மே டீமே, கேன் யூ ஃபாலோ? எதனால் அந்த பெட்டுக்கு வரைக்கும் நம்மளை கட்டி ஏறின கட்டிலேருந்து இறங்காமல் போகிறதுக்கு காரணம் இதுதான். சாவை நான் தீர்மானிக்கூடாது, கர்த்தர் தீர்மானிச்சுக்கிட்டோம். கண்ணை மூணோன்னே போயிடணும், இழுத்துக்கினே இருக்கும். அப்புறம்